ஹாய் டிடிஜி ஸ்குவாட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ ஆனால் தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டேங்குன்னு மட்டும் தெரியும். ஸோ நானே நல்லா இல்லை. ஸோ நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போயிருச்சு, ரொம்ப தள்ளி போயிருச்சு. இந்த மாதம் 21ஆம் தேதி தான் அடுத்த இயரிங்கே வச்சுருக்காங்க. அடுத்த இயரிங் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்மையிலே ரொம்ப டைம் ஆயிரும். ஆனால் ஒரு வழியாக இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கி ஆகணும்னு மேலே கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு. அது ஒரு நல்ல விஷயமாகவே இருந்தாலும் படம் மேலே ரொம்ப தள்ளி போயிருச்சு. இதை அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தளபதிக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு இதை வந்து குறைக்க நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் படத்தோட டேட்டு தள்ளி போக நம்ம ஹைப் ஏறிக்கிட்டு தான் இருக்க தவிர குறையவே இல்லை. நம்ம தளபதி படம் எப்போ சோலாவாக ரிலீஸ் ஆனாலும் சரி, 4-5 படத்தோட ரிலீஸ் ஆனாலும் சரி, எப்பவுமே அது மட்டும் தான் தனியாக நிற்கும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பட் டேட் தள்ளி போனது, பட் வெயிட்டிங்கே வெறியாகிற மாதிரி இன்னும் நல்லா ஹைப் ஏற்றி கொடுக்குறதா இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக இன்னும் 2 மாதம் கூட வேணாங்க. கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகும் நம்புவோம். ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக தேட்டருக்கு போகிறோம், மஜா பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு வருத்தத்தை போக்குறதுக்காக, ஸோ படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தோட அந்த ஒரு வருத்தத்தை இது பண்ணுறதுக்காக நம்ம சர்க்கார் இன்ஃபினிட்டி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற, ஜனநாயகன் அப்டேட்டா? அட ஆமாங்க, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம தளபதி என்ன காஸ்டியூமில் இருக்காருன்னு. ஸோ லாஸ்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தோட ஒரு இதுதாங்க, ஜனநாயகத்தில் நம்ம தளபதி என்ன சட்டை போட்டு போகிறோம். ஸோ அது அவுட்ஃபிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த அவுட்ஃபிட் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இடையில நம்ம காசை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் தளபதி ஃபேன்ஸுக்காகவே ஜனநாயகன் அப்டேட்டை காசு டைமண்டோ காசோ கொடுக்காம ஓப்பனாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸோ ஜனநாயகன் படம் தான் ரிலீஸ் ஆகலை. ஸோ தளபதி ஃபேன்ஸுக்காக இந்த கேம் கிரியேட்டர் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக வந்து கொடுத்துருக்காரு ஜனநாயகனோட அவுட்ஃபிட்டை. ஸோ இந்த ஜனநாயகன் அப்டேட்டில் என்னென்னலாம் இருக்குது பெருசாக எதுவும் இல்லை, பட் இதோட சேர்த்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக படம் ரிலீஸ் ஆகலை, அதை இதை வச்சு கொஞ்சம் வருத்தத்தை போத்திக்கோமே. ஸோ அதுக்காக தான் சரி ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம சேனல் ஒரு வழியாக 500 சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி கைஸ். உங்கள் சப்போர்ட்னால தான் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாண்டணும். ஸோ ரொம்ப நன்றி. 500 சப்ஸ்கிரைபர் தாண்டின காரணத்தினால இப்போ நம்ம இனிமேல் போடுற வீடியோஸ்க்கு வந்து ஹை பட்டன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹை பட்டன் ஒரு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம சேனலை ஹை பண்ணி விடுங்க, நிறைய பேர் ரீச் ஆகும். ஹை பட்டனில் வரலன்னா சொல்லுங்கள், ஹை பட்டன் என்ன நான் பார்க்குறேன். இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். போட்டே எப்போவுமே தளபதி தானே மாசு எல்லா இடத்துலையும். இந்த அவுட்புட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. ஏங்க அந்த பிஜிஎம் கேட்குதா? ஜனநாயகனோட பிஜிஎம் தான் வச்சுருக்காங்க. நான் இது எடிட்டிங் லோ பண்ணிடுவேன், ஏன்னா காப்பிரைட் விழுந்துடும். பட் இருந்தாலும் ஜனநாயகத்தோட அவுட்புட் தான் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க. வாங்கடா வாடா வா. ஸோ லைட்டாக என் ஃபோன் தான் மக்கார் பண்ணுது, வெயிட் பண்ணுங்க. வாடா வா. என்ன முதுகு பின்னாடி வந்து அடிக்கிறேன்? நானும் எவ்வளோ பெரிய ஆள் முதுகு பின்னாடி வந்து அடிக்கிறேன். ஸோ காயின் இருக்குது, ஸோ காயினை மட்டும் நான் இது பண்ணிக்கலாம். ஓகே, காயின் மேலே இது பண்ணியாச்சு. காயின் டைமண்ட் தான் இங்கே மெயின். வாடா போடுறா. அவனை யாருக்கிட்ட? டே வாடா, டே தளபதி போடு. அவனை யாருக்கிட்ட போடுறா? ஒரே அடியில் 2 கிக்கு போகிறான். யாரா நீ? அது என்ன கையை ஓதுற? போடு ஜனநாயகன். இப்போ நான் சாதாரண தளபதி இல்லை, மக்களின் நாயகன். போடுறா. ஸோ காயின் எடுத்துக்கலாம். ஸோ நான் சாதாரணமாக சர்க்கார் படத்தில் இந்த விஜய் இல்லைடா இப்போ மிஸ் ஆகிட்டானே. வாடா டைலாக் பேசும்போது என்ன தள்ளி போகிறேன்? அது என்ன டைலாக் பேசும்போது தள்ளி போகிற பழக்கம்? நானே ஃப்ளோவில் தான் 4-5 டைலாக் பேசுகிறேன், தளபதி மாதிரி பேச வரலாட்டியும் அதையும் இப்படி இக்னோர் பண்ணுறீங்களா? வாங்கடா. தம்பி நீ கொஞ்சம் சும்மா இருக்கணும். ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குற? போடாங்கிட்டு எவன்டா ஓவின்னு கத்துறது? வாங்கடா. சிங்கிளாக செய்கை பண்ணுவோம்டா நாங்களாம். வாங்கடா. கிட்ட வாடா. ஏன் தள்ளி போகிறேன்? சரி வாங்க கிட்ட வா. என்ன நீ கம்பி எடுத்துருந்தா பெரிய ஆளா? நீ வாங்கடா மாமனே. வாடா. என்ன எங்க லைட்டாக அந்த ஒரு பக்கு மட்டும் அவங்க சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தான் நம்ம நிற்கிறோம். ஸோ சில அடிகள் மட்டும் என்ன விழ மாட்டேங்குது. அங்கே பாருங்க. வாடா அவனே, நீ பக்கில் தானே நீ அடிச்ச. பக்கில் அடி என்னால் தொட முடியாது. நீ யாரா? போடா. போடே. டேய் ஒரே நேரத்தில் 4 பக்கமாக அடிக்கிறாங்களே. போடுறா டேய். வாடா போடு. அவனை யார்கிட்ட? வா எங்கே தள்ளி போகிற? கிட்ட வா. ஸோ ரோலிங்லேயே வந்து அடிப்போண்டா நாங்களாம். ஏங்க பிளாக் பண்ணிட்டாங்க, டிஃபன் பண்ணிட்டாங்க. வாங்க சார் வாங்க. தர்றா. ஏய் நீ யாரா கோமாளி? 3 பேர் வந்தாலும் சிங்கிளாக அதை செய்ய பண்ணடா. போடா. அவனை தளபதி மேலே எவனாலும் கேட்க முடியாதா? வாடா. அது யாரா முதுகுக்கு பின்னாடி அடிக்கிறவன்? முதுகுக்கு பின்னாடி அடிக்காதான் எத்தனை தடவை சொல்கிறேன்.
வாடா 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 போடுறா. யாரா நீ? இவனை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன்டா. வாடா தம்பி கிட்ட வா, தம்பி கிட்ட வா. யாய் ஏங்க இந்த ஒரு சின்ன எரர் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் இதை மட்டும் சரி பண்ணிட்டாலே போதும். தம்பி கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க. ஏய் ஒரே இடத்துல இத்தனை பேர் வந்து அப்புறம் நான் சமாளிக்கிறது? தளபதினா சமாளிச்சு தான் ஆகணும். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறது நானாச்சே. வாங்கடா வாங்க. என் தளபதி ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணீங்க. வாங்கடா டேய். அதுக்காகவே நாங்கள் இது பண்ணுவோம்டா. என்ன தைரியம் தான் ஜனநாயக படத்தை மேலே கேஸ் போட்டிருப்பீங்க. இவங்க போடலை. பட்டு நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏங்க எனக்கு குறிப்பிட்டு யாரையும் சொல்லலைங்க. அப்புறம் நமக்கு வேறு பிரச்சனை. நான் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லலை. உங்களுக்கு யாரை தோணுச்சு சொல்லிட்டு போங்க. பட் நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ அங்கே மேலே டைமண்ட் இருக்குது. ஸோ டைமண்ட் நமக்கு முக்கியம். ஸோ டைமண்ட் எடுத்தாங்கன்னா டேய் வலையை விடுங்களா போடா. தள்ளு 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 தள்ளு. டைமண்டு டைமண்டு டைமண்டு. தள்ளு 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 தள்ளு. வேகமாக ஓடி போய் ஒரு அடிடா. வா 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 கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. என்ன தைரியம் தான். வாடா வாடா வாடா. ஸோ கிட்ட வாடா போடா. வா மவனே. பிளாக் பண்ணுறாங்க. வாடா. ஏங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அப்டேட்டில் வில்லன்ஸையும் கொஞ்சம் அதிகமாக்கிருங்க போல். வேறு மாதிரி இருக்குது. தள்ளுங்கிறான். ஸோ கைஸ் ஜனநாயகம் அப்டேட் வந்து செம்ம சூப்பராக தான் இருக்குது. ஸோ கேம் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த ஜனநாயகம் அப்டேட் எப்படி இருந்துச்சு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதியை பற்றி பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி படமான ஜனநாயகனை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இத்தனை நாளாக நமக்காக வந்த மனுஷன். ஸோ அவருக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்பவே ஒரு மாதிரி இதாக இருக்குங்க. ஏன்னா அவருடைய கரியரின் உச்சத்தில் இருந்தவர். அவருடைய கரியரின் உச்சம் எங்கே இருந்தவர் உங்களுக்கு தெரியும். பீக்கில் இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அது சாதாரணமான விஷயம் இல்லை. கொஞ்சம் கொடுமையான விஷயமா தான் இருக்குது. அதுவும் தளபதி கடைசி படம் இப்படி பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான வருத்தம், எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ஸோ இந்த படத்துக்கு இப்படி பண்ணுறாங்க. ஸோ வேறு எந்த ஒரு பெரிய ஆக்டரும் இதுக்கு குரல் கொடுக்கலங்கிறதா என்னுடைய ஒரு சின்ன ஒப்பீனியன். ஏன்னா நம்ம அஜித், சூர்யா, சிம்பு, அப்புறம் நம்ம தனுஷ் அண்ணா, நம்ம ராகவா லாரன்ஸ் யாராவது கொஞ்சம் ஒரு குரல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா யாருமே இந்த ஒரு படத்துக்கு வந்து குரல் கொடுக்காம இருக்காங்க. அதுக்கு ரீசனும் இருக்குது. ஏன்னா இது பாலிடிக்ஸ். ஸோ அரசியலை பேஸ் பண்ணி இருக்கிறதா இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனையாகவே இருக்குது. என்னதான் இது பகவந்த் கேசரியோட ரீமேக்காகவே இருந்தாலும் அங்கேருந்து குறிப்பிட்ட ஒரு ஸ்டோரி லைனை மட்டும் தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்கிறது எனக்கு இதில் தெரிஞ்சு போச்சு. நிறைய பேர் வச்சு அடிச்சுட்டு இருந்தீங்க. ஏன்னா பகவந்த் கேசரி மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. ஒருவேளை அது முழுக்க பகவந்த் கேசரியோட ஒரு ரீமேக் மூவியாக இருந்துருந்துச்சுன்னா இதுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா பகவந்த் கேசரி அது முழுக்க இந்த மாதிரி கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருந்தாலும் பட் அது வந்து பண்ணால் ஒரு இதுக்கு எதிரான ஒரு படம் கிடையாது பகவந்த் கேசரி. ஏன்னா அது நேஷனல் அவார்டே வாங்கியிருக்கு. ஸோ முழுக்க அது பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருந்துச்சுன்னா இதுக்கு அவன் கொடுத்துருக்கணும். பட் இவங்க கொடுக்காம இழுத்தடிக்கிறத பார்த்தா ஒரு வேளை பகவந்த் கேசரியும் தாண்டி நம்ம ஜனநாயகம் படத்துக்குள்ள நம்ம ஹச்சுவினத் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் தளபதிக்காக ஏகப்பட்ட இது பாலிடிக்ஸ் சம்மந்தமாக நிறைய உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவே அமையுங்க. இந்த படம் வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 27 கட்டு. ஸோ ஒரு 27 கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கேமில் சொல்கிறேன் பாருங்க. இந்த படத்தில் வந்து 27 கட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு படத்துக்கு 27 கட்டு 4 சீன்ஸ்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க. போது யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக நம்ம தளபதி தான். ஸோ கவலையே பட வேணாம். ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும், மஜா பண்ணுவோம். என்ன வருத்தம், இந்த பொங்கலுக்கு தளபதி படம் வரும்னு நினச்சோம். பட் இந்த பொங்கலுக்கு தளபதி படம் வரப்போகிறது இல்லைங்கிறதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சப்போஸ் ஒரு அதிசயம் நடந்து பொங்கலுக்குள்ளே இல்லை பொங்கலுக்கு கொஞ்ச நாளுக்குள்ளே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும் சம்பவமே. நம்ம பசங்க சம்பவம் பண்ணவே காத்துட்டு இருந்திருப்பாங்க. பட் நம்ம பசங்களுக்கு இந்த தடவை சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக தளபதி திரும்ப வருவார். அவர் எங்கே கண்டிப்பாக வருவார். படம் கண்டிப்பாக வரும், நம்புவோம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஆனால் எனக்கு ஒரு இது, ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து உனக்கு ஏன்டா தளபதியை பிடிக்குது, விஜயை பிடிக்குதுன்னு கேட்டால் எனக்கு ரீசன் தெரியாதுங்க. ரீசனே தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் மட்டும் தான் பிடிக்கும். அவர் படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் எவ்வளோ ஆக்டர்ஸோட படம் பார்த்துருக்கேன் உண்மைதான். பட் இருந்தாலும் இவருடைய படத்தை பார்க்கும்போது மட்டும் ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி ஆனந்தம், ஒரு தனி ஒரு வைப்புங்க. அது ஒரு தனி வைப்பு. அதெல்லாம் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு வைப்பு தான். அது எப்படி அது வாயிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு வைப்பு தான் தளபதிக்கிட்டே நமக்கு கிடைச்சது, எங்கள் தளபதி ஃபேன்ஸுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு அவரை ஏன் உங்களுக்கு பிடிக்குதுன்னு கேட்டால் எனக்கு சொல்லவே தெரியாது. எனக்கு அவர் பிடிக்கும், அவர் ஃபேன் தான், எப்போவுமே அவர் வழியில் தான் இருப்பேங்கிறத எனக்கு சொல்ல தோணும். ஸோ அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கூட நிற்போம். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும். ஸோ என்ஜாய் பண்ணுவோம் படத்தை. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. சரி ஓகேங்க, தளபதியோட அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகும் போது மஜா பண்ணுவோம். ஸோ ஓகே, அடுத்த ஒரு கண்டென்ட்டோட ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ பை see you, love you தளபதி ஃபேன்ஸ் அண்ட் மை டிடிஜி ஸ்குவாட்ஸ். பை. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார். I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க.